கொலோசியரின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாக்கிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். இந்த வசனத்தை வாசிச்சு பார்க்கும்போது பவுல் கொலோசு சபைக்கு எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாக இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். உலக வேலையில உள்ள எஜமான்களை நம்ம மேன்மையா நினைக்கிறோம். நம்ம வேலையில் இருக்கிற நமக்கு மேல் அதிகாரிகளை ரொம்ப மேன்மையா நாம நினைக்கிறோம். அவங்க சொல்றதெல்லாம் செய்கிறோம். ஒருவேளை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் கூட எந்த பிள்ளைகள் அவர்களை நடத்துகிறவர்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். நீங்கள் கவனிச்சு பாருங்க. அப்போ நம்ம உலக வேலையிலே நம்ம எஜமான்களுக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம், எவ்வளவு அவங்களுக்கு கனத்தை கொடுக்கிறோம் அப்படின்னு யோசித்து பாருங்களேன். ஆனால் பவுல் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது இப்படி சொல்லுகிறார், நான் ஊழியக்காரன் என்ற வேலையை மனுஷர்கிட்ட இருந்து பெறவில்லை. சபை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவர் சொல்ற வார்த்தையை நான் ஏன் கேட்கணும், இவர் சொன்னா சொல்லிட்டு போட்டோம், அவருக்கு இருக்கிற பாரம் ஏதோ ஒன்று செய்யட்டும், நான் காலையில் தூங்கணும், எனக்கு சில தனிப்பட்ட ஒரு சிலர் சொல்றது ரொம்ப ஆச்சரியமா, எனக்கு தனிப்பட்ட ஜெப நேரம் 24 மணி நேரத்தில் 5:30 மணிக்கு தான் உங்க ஜெப நேரமா. யோசித்து பாருங்களேன். அப்போ கூடி சேர்ந்து ஜெபிக்க முடியாதபடி தடை செய்வது சத்துருவனுடைய வேலையாக இருக்கிறது. சீஷர்களை தனியாய் அழைத்து பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? நீ காத்திரு. இவர்கள் ஒரு மனமாய் ஓரிடத்திலே காத்திருந்த பொழுது, ஒரு மனுஷனால ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னா 2 பேர் வேதத்தின்படி எத்தனை மடங்கு? 100 மடங்கு பலன் உண்டு. ஆமென். ஒருவன் 1000 பேரும் 2 பேர் எத்தனை பேரு? 10,000 பேரையும் விரட்டுகிற பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். விளங்குனவங்க மட்டும் வராமன்னு சொல்லுங்க. ஆமென். வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் சொல்றாரு, தேவனால் நியமிக்கப்பட்ட சபைக்கு ஊழியரை யார் நியமிக்கிறது தெரியுமா? யார் நியமிக்கிறது? சத்தமா சொல்லுங்க. யார் நியமிக்கிறது? தேவன் தான் சபைக்கு ஊழியரை என்ன செய்யறாரு? நியமிக்கிறார். எதற்காக நியமித்திருக்கிறார் தெரியுமா? அதான் ஒரு விளக்கி சொல்றார். எதற்கு அதை தேவன் நியமித்திருக்கிறார்னா, உங்களுடைய நன்மைக்காக. யாருக்காக? உங்களுடைய நன்மைக்காக தான் ஊழியக்காரனை தேவன் சபையிலே வைத்திருக்கிறார். நாம நல்லா சிந்திச்சு பார்த்தா நமக்கு 365 நாட்கள் இருந்தாலும் 52 ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதனைக்கு வர்றோம் பெரும்பாலும். அந்த 52 வாரங்களில் 1.5 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ எவ்வளவு கவனமாக நம்ம ரிசீவ் பண்ணணும், எவ்வளோ கவனமாக வார்த்தையை கேட்கணுன்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆராதனைக்கு வர முன்னாடி ஜெபம் பண்ணுங்க, உள்ள வந்து ஜெபம் பண்ணுங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசுவார், என்னுடைய வாழ்க்கை மாறும் என்ற எதிர்பார்ப்போடு யார் வருகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். ஹல்லேலூயா. பாருங்க, யாசனை எடுத்தவங்க எழுப்பினா அத்தனை பேர் நின்னாங்க பாருங்க. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க அங்கிருந்து வந்தாங்க இங்கிருந்து இல்லை, இங்கே வந்து வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் விட்டு பலப்பட்டிருக்கிற அநேகர் உண்டு. அவர்களுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு சகோதரி ஒரு சாட்சி வாசிக்கும் போது அவங்க எழுதி கொடுத்தவங்க சரியாக எழுதி கொடுக்கல. முதன்முறையாக அவங்க வீட்டுக்குள்ளே நான் போகும்போது வழக்கம் போல் என்னுடைய காலணிகளை வெளியே வச்சுட்டு காலை உள்ளே வச்சேன். ஒரு தகர ஷெட்டில் இருக்கிறாங்க. காலை உள்ளே வச்ச உடனே காலில் தண்ணி 2 காலையும் ஏறிடுச்சு. அப்படி பயங்கரமாக ஏறுது. இருள் அடைஞ்ச வீடு. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க.
கணவன் குடி, மனைவி மட்டும் தினமும் கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு நிலை. வீடு முழுதும் புகை. ஒரு 10 அடிக்கு 15 அடி 12 அடி இருக்கும், அவ்வளோதான் வீடே மொத்தமே. 4 பக்கமும் தகரம். ஊட்டி குளிரில் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அழுதுட்டேன் அந்த ஒரு வீட்டில் அவங்கள பார்த்துட்டு, அவங்க நிலைமையை பார்த்துட்டு. தினமும் குடியும் அடியும் தான் வீட்டில். வசனத்தை கேட்டவர்கள் பிடித்து கொண்டார்கள், வார்த்தைக்கு ஏற்றபடி அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். இன்னைக்கு எப்படி கிறிஸ்துவாகிய செடிக்குள் நாம் நிலைத்திருக்கும் பொழுது மாத்திரமே நாம் கனி கொடுக்க முடியுமோ, உங்களுக்காக ஒரு ஊழியரை கத்த வச்சாருன்னா கனெக்டடாகவே இருங்க, இணைந்தே இருங்க. பலவிதமான போராட்டங்கள். ஒரு நாள் திடீர்னு கூப்பிடுறாங்க, அப்பா வீட்டுக்கு வரல, இன்னும் என்ன செய்யறதுன்னு தெரியல. போய் தேடி பார்த்தா ஒரு பெரிய ரிவெட்மெண்ட்லேருந்து கீழே இப்படி தலை குத்தி இருந்தார். ஆனால் இன்றைக்கும் அந்த குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றி இன்றைக்கும் அவர்களை ஆசீர்வதித்து சபைக்கு ஒரு ஆசீர்வாதம் அவளை வச்சிருக்கிறாரு. 2 பிள்ளைகளை திருமணமாகி 2 பேருக்கும் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து நல்ல வேலைகளை கொடுத்து, என்ன சொல்கிறேன், ஒன்றுமே இல்லாத நிலையிலேருந்து இன்றைக்கி நல்ல ஒரு வாகன வசதியோடு கிட்டத்தட்ட 15 வருஷமாக அவங்க இருக்கிறாங்க. அப்போது கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிவதற்கு நாம் ஆயத்தமாக இருந்தால் தான் கர்த்தர் நம்ம என்ன செய்ய முடியும், கட்டி எழுப்ப முடியும். அப்போ நமக்கென்று வசன அழகாக பவுல் தான் சொல்கிறார். அந்த காலத்திலே அது இருந்தது. பவுலுடைய உபதேசம், பவுலுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடி, ஜனங்களுடைய இருதயம் ஸ்திரப்படக்கூடாதபடி, அவருடைய மனதை கலைக்கிற காரியங்கள். ஆகையால் தான் பவுல் தன்னை பற்றி இப்படி எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர் என்ன எழுதுறார், திருப்பி வாசிக்கிறோம் பாருங்களேன். 26ஆம் வசனம் வாசிக்கிறேன். உங்கள் பொருட்டு சொல்லுங்க அப்படின்னா எங்கள் பொருட்டுன்னு சொல்லணும். யார் பக்கம்? உங்களுக்காக தான். உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே. தேவன் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாருங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு கொடுத்துருக்கிறார். தேவன் எனக்கு என்ன போட்டு கொடுத்துருக்கிறாரு, நீங்களாம் உங்கள் வேலைகளுக்கு போவீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் என்ன கொடுத்தாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். நீங்கள் இத்தனை மணிக்கு வரணும், இந்த வேலையெல்லாம் செய்யணும், இதுக்கு உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு போட்டு கொடுத்தாங்களா. அது மாதிரி தேவன் ஊழியக்காரனுக்கு என்ன கொடுத்துருக்காரு, ஒரு உத்தியோகத்தை கொடுத்துருக்கிறார். யாருக்காக உத்தியோகம்? உலக வேலை செய்கிறவங்களுக்கு, அவங்களுடைய குடும்பத்துக்காக. ஊழியக்காரனுக்கு உத்தியோகம் யாரு தெரியுமா, விசுவாச பிள்ளைகளுக்காக. அல்லேலூயா. வசனம் சொல்ல, உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு என்ன ஆனேன், ஊழியக்காரனானேன். நான் யாருக்கு ஊழியக்காரனான, சபைக்கு ஊழியக்காரனானேன். ஒரு காரியம் நல்லா நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியக்காரன் என்ற ஸ்தானம் இருக்கு இல்லையா, தானா ஏற்படாது. தேவன் அழைத்தால் தான் அதை செய்யவே முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய அழைப்பு இருக்கணும், ஆண்டவருடைய கிருபை இருக்கணும், அப்பதான் ஊழியக்காரனாவே செயல்பட முடியும். வசனம் எடுத்துக்கோங்களேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. நான் ஒருவேளை இந்த பட்டணத்துக்கு வந்தவொடனே யோசித்து, எவ்வளோ வேலையில் நம்ம இருக்கிறோம், இருந்தாலும் ஒரு பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வேலை நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே. நாம் என்ன செய்வோம், ஒரு 10 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு நாம் அவங்களுக்கு வசனத்தை சொல்லிக் கொடுப்போம்னு நினச்சிருந்தா 10 9 இருக்கும், 9 8 இருக்கும், 8 7 இருக்கும். கடைசியில் நானும் என் குடும்பம் கூட இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆரோனை போல அழைக்கப்பட்டாவிட்டால், ஊழியம் அப்படிங்கிறது தானாக ஏற்பட்டது கிடையாது. இதனுடைய ஆதாரம் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்னைக்கு ரொம்ப நிறைய பேர் நினைக்காத ஒரு காரியம். எதை செஞ்சாலும் ஏதோ ஒரு மனுஷனுக்கு கிடையாதுங்க. நீங்கள் எந்த ஊழியனுக்கும் எதுவும் செய்யலை, நீங்கள் செய்கிறதெல்லாம் கர்த்தருக்கு என்று செய்கிறீர்கள். நீங்கள் கொடுக்குற வார்த்தையை கனம் பண்ணீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுறீங்க. அதற்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இந்த வசனத்தில் அழகா சொல்றார், ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய. அவர் கூப்பிடலைன்னா இந்த ஊழியத்தில் யாரும் நிலைச்சு நிற்கவே முடியாது. கொஞ்ச நாள் ஓடும், அதுக்கப்புறம் நிலைச்சு நிற்க முடியாது. ஆனால் இந்த ஊழிய அழைப்பு என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஊழிய அழைப்பு யார்கிட்ட இருந்து வருது? சத்தமா சொல்லு, யார்கிட்ட இருந்து வருது?
தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்போ நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த சபை என்னுடையது அல்ல, இந்த சபை தேவனுடையது. ஜீனப் சபையின் தலைவர் கர்த்தர். அப்போ உங்கள் சித்தம் தான் இந்த சபையில் என்ன செய்யணும்? நிறைவேறணும். யோசித்து பாருங்க, எங்கெங்கேயோ இருக்கிற ஊழியக்காரர்களோட ஆண்டவர் ஒரு கனெக்ஷன் கொடுக்குறாரு. விசேஷமாக சொல்கிறேன், இந்த கடந்த 3 நாட்கள் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை. வருஷக்கணக்காக இருந்த அடிமைத்தனங்களை கர்த்தர் உடைத்தார். ஹல்லேலூயா. பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். அந்த ஊழியக்காரர் இந்த சபையில் 30 பேர் 40 பேர் இருக்கும்போது வந்தார். முதல்ல 12 வருஷம் முன்னாடி திரும்பவும் கனெக்ட் பண்ணார், வந்தார். அவர் மூலமாய் தேவன் பெரிய காரியங்களை செய்தார். கவனம் வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா, நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாடி அதிகமான பிரயாசம் இருக்குது. ஊழியன்னா என்னன்னு தெரியாததுனால தான் நிறைய நடக்குது, நிறைய காரணங்கள், நிறைய தவறுகள் ஏற்படுகிறது. இதை பார்த்து நிறைய பேர் உள்ளத்தில் காயம் ஏற்பட்டு விட்டது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே சபை உம்முடையது. சொல்லுங்க, சபை உம்முடையது. சொல்லுங்க, இயேசுவே சபை உம்முடையது, நான் உம்முடையவன், என்னை நீர் நடத்தும். எல்லாம் பின்னாடி இருக்குங்களாமே. ஊழியக்காரனுடைய வேலை என்ன? ஏதோ வந்து கொஞ்ச நேரம் ஆராதிச்சுட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து எரிகோ கோட்டை உடந்துச்சு, தண்ணி திராட்சை ரசமாக மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனால் நல்லா சொல்லிட்டு போகலாம். ஆண்டவர் தண்ணியை திராட்சை ரசமாக மாட்டினார், உங்கள் வீட்டில் இருக்க தண்ணியெல்லாம் இன்றைக்கி திராட்சை ரசமாக மாறிடும், ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகலாம். அதுக்கல்ல. ஊழியக்காரனுடைய வேலை என்ன? வசனத்தை எடுத்துக்கொள்ளேன். கொலோசியர் 1:25 எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஒரு செகண்ட் டைம் கொடுத்து வாசிங்க. கொலோசியர் 1:25 வாசிங்க. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துவது. இப்போ இந்த வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன், கவனிங்க. ஊழியக்காரனுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, காலங்காலமாக மறைத்து வைத்திருந்த தேவ ரகசியங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக தான் ஊழியக்காரனை தேவன் நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதாமே? காலங்காலமாக மறைத்து வைத்திருந்தது. ஒரு பெரிய செல்வந்தனுடைய பிள்ளை பிறக்கிறாரு. பிறந்து அந்த பிள்ளை அடிமை போல நடத்தப்பட்டு வருகிறான். நல்ல கவனிங்க. ஒரு பெரிய செல்வந்தனுடைய பிள்ளை அடிமை போல நடத்தப்பட்டு வருகிறான். தகப்பன் இறந்து விட்டார். அந்த சூழ்நிலையில இந்த பிள்ளைய ஏழ்மையை சந்திக்கிறான், வேதனையை சந்திக்கிறான், கஷ்டத்தை சந்திக்கிறான். அப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு, எப்பா உன் பேர்ல ஏகப்பட்ட சொத்தை உங்க அப்பா எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, நீ அதை அறியாமல் இருக்கிறியேன்னு சொன்ன உடனே அவன் கண்கள் திறக்கப்பட்டு அவன் போய் தன்னுடைய சொத்தை சுதந்திரித்துக் கொள்கிறான். பார்த்தீங்களா? அதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. புரிந்தவர்கள்? ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு இருந்த எல்லா சாபங்களும் மாறிவிட்டது. நம்மேல் வைக்கப்பட்ட பிசாசினுடைய அதிகாரம் மாறிவிட்டது. இனி நீங்க அவனுக்கு கீழே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சொல்றது போல நடக்க தேவையில்லை என்பதை சொல்லுகிற வேலை தான் யாருக்கு கொடுத்திருக்கிறார்? தேவன் ஊழியக்காரனுக்கு கொடுத்திருக்கு. இப்போ இதை வாசிங்களேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துவதற்காகத்தான் உங்களுக்கு என்னை ஊழியக்காரனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். ஒரு மாற்றம் வரும். அதுக்கு தான் ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு. அப்ப நம்ம போற இடத்துல வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும், ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை நிலைகள் என்ன செய்யும்? மாறவே ஆரம்பிக்கும். சும்மா போய் ஒரு இடத்துல உட்காந்து உங்களுக்கு நேரம் போகாம எனக்கு நேரம் போகாம உட்காந்து ஆராதிக்கிறது கிடையாது, பாட்டு பாடுறது கிடையாது. சீரியஸ் பிசினஸ். எனக்குள்ள உரிமைகளை நான் இழந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதங்களை அறியாமையினால நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன். இனி அப்படி இருக்க மாட்டேன். ஊழியக்காரன் அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தும் பொழுது அப்படியே பிடித்துக் கொள்வேன், அதை கிளைம் பண்ணுவேன், அதற்காக நான் முயற்சி எடுப்பேன். அத்தனை ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருக்கவே மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டாருங்க, எதுவுமே குறைவே வைக்கல ஆண்டவர். புரிந்து கொள்ளுங்களேன்.
இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அதை கேளுங்க. ஆண்டவரே, இந்த வசனங்களை அழகாக நான் பிடித்து புரிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு நல்ல உதாரணத்தை நான் ஒரு இடத்துல வாசித்தேன். ஒரு நீண்ட தூர கப்பல் பிரயாணம். அந்த கப்பல் பிரயாணத்தில் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கரையில் சந்திக்கிறார், கடற்கரையில் பார்க்குறார். இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசி இன்ட்ரடியூஸ் ஆயிட்டாங்க. கப்பல் பிரயாணம் ஆரம்பிச்சிருச்சு. அவர் இந்த நண்பரை தேடுறாரு. நம்ம கப்பல் ஏறுறதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தோமே, அவரை காணுமே, அட்லீஸ்ட் சாப்பிடும் போதாவது பார்க்கலான்னு ஆர்வமாக டைனிங் ஹாலில் வந்து தேடுறாரு. அங்கேயும் பார்க்கல. பிரயாணம்லாம் முடித்து இறங்குற நேரத்தில் இவரை பார்த்தா கண்ணில் படுறாரு. இவர்கிட்ட கேட்குறாரு, என்னங்க பயணத்தின் போது உங்களை பார்க்கவே முடியலையே, சாப்பிட கூட நீங்கள் வரலையேன்னு கேட்டபோது இவர் சொன்னாராம், இந்த பிரயாணத்துக்கான சாப்பாடு நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், என் ரூம்லேயே இருந்தேன், அங்கேயே வச்சு நான் சாப்பிட்டேன், அதனால தான் நான் வெளியே வரல அப்படின்னு சொன்னாரா. ஐயா, நீங்கள் வாங்கின டிக்கெட்டு காசுலேயே சாப்பாட்டுக்கான காசும் வாங்கி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் அறைக்குள்ளே உட்காந்து ரொட்டியை சாப்பிட்டீங்க. இங்கே எல்லாருக்கும் பிரியாணி இலவசமாக என்ன பண்ணாங்க? புரிஞ்சவங்க மட்டும். இன்னும் சிலருக்கு புரியல. அறியாமை நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுத்து விடும். அதை எடுத்து சொல்றதுக்கு தான் சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை எடுத்து சொல்றது தான் ஊழியரை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். இப்போ நாம் சில வாரங்களாக எதை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறத பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவனுடைய ராஜ்யம், கடவுளுடைய ஆளுகை. இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யங்கள் எப்படி அவங்களுடைய தேசங்களை ஆளுகை செய்கிறதோ, அதே போலவே தேவன் அவருடைய ஜனங்களை ஆளுகை செய்ய தேவன் விரும்புகிறார். தேவனுடைய ஆளுகையை இப்பொழுதே நாம் அனுபவிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை இப்போவே அனுபவிக்கலாம். இது முழுமையாக ஒரு நாள் வரப்போகிறது. ஆனால் இப்பொழுதே அனுபவிக்கக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எந்த ராஜ்யத்தின் ஆளுகையை காட்டிலும் இயேசுவினுடைய ஆளுகை மேன்மையானதாக இருக்கிறது. இந்த ராஜ்யத்துக்குள் எப்படி வர முடியும்னா, இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேர்களும் இந்த ராஜ்யத்துக்கு உள்ளே வந்து அவருடைய ஆளுகையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்த அத்தனை பேருக்கும் ஆதாம் பாவத்தினால் இழந்து போன வல்லமையும் அதிகாரத்தையும் திரும்ப தருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்களிலே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து நம் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் அனுதினமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தில் பாதுகாப்பு உண்டு. போன வாரம் பார்த்தோம்ல, தெய்வீக பாதுகாப்புக்கு நான் பாத்திரவானாக இருக்கிறேன். நான் பிரயாணம் பண்ணனா என் நிமித்தமாக என்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிற எல்லாரும் பாதுகாக்கப்படுகிறார்கள். 2வது, தேவனுடைய ராஜ்யத்தில் நீதி உண்டு. இன்னைக்கு உலகமே கதறி கொண்டிருக்கிற அநீதியை பார்த்து கதறுகிறார்கள். சமீபத்தில் கல்கட்டாவில் நடந்த ஒரு காரியம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம். இருதயம் அதிர்ந்து போனது. நீதி எங்கே? என்னுடைய நீதி எங்கே? எனக்கு யார் நீதி செய்வா? ஆனால் இந்த ராஜ்யத்திலே நீதி உண்டு. ஹல்லேலூயா. உலக மனுஷரை ஏமாத்திடலாம், உலக மனுஷருடைய கண்களில் மண்ணை தூவிடலாம், கெட்டவங்களை நல்லவங்களா காட்டிடலாம், நல்லவங்களை கெட்டவங்களா காட்டிடலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிற இந்த தேவன் நீதி உள்ள ராஜாவாக இருக்கிறார். நிச்சயமாக நீதி விளங்கத்தான் தீர்ப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. சரி, இப்போ அடுத்த ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். ராஜ்யத்துக்கு உள்ளே வர்றவங்களாம் குழந்தைகளாகத்தான் பிறக்கிறார்கள். ராஜ்யத்துக்குள்ளே வர்றவங்களாம் எப்படி தான் பிறக்கிறாங்க? குழந்தைகளாகத்தான் பிறக்கிறார்கள். ஒரு குழந்தை பிறந்த உடனே பரலோக ராஜ்யத்தில் பயங்கர சந்தோஷம். ஞானஸ்தானம் எடுத்தவங்கள நில்லுங்கன்னு அத்தனை பேர் நின்னாங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு முறையும் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. பெரிய சந்தோஷம். ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, ராஜ்யத்திலே ஒரு பிள்ளை வந்திருக்கிறது. இந்த பிள்ளை கொண்டு வந்து டெடிகேட் பண்ணும் பொழுது, இந்த பிள்ளை இப்போ ராஜ்யத்தில் பிறந்திருக்கிறது, ஆரம்பமாகி இருக்கிறது. இன்னும் ஏற்ற காரம் வரும்பொழுது, புரிதல் வரும் பொழுது இயேசு அதை ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. குழந்தையா பிறக்கும் பொழுது பிதாவினுடைய அன்புக்கு பாத்திரராய் நாம் மாறுகிறோம். அடுத்து 2வது என்ன நடக்குது தெரியுமா? நாம் வளர்ந்து முதிர்ச்சி அடைகிறோம். அடுத்த ஸ்டேஜ் நிலைக்கு நாம் வருகிறோம். ஒரு பிள்ளை பிறக்கும் போது இருக்கிற சந்தோஷம் அது வளரலைன்னா போயிடும். சபைக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளாய் பிறந்தவர்கள் நாளுக்கு நாள் வளரணும், முதிர்ச்சி அடையணும்.
கோபம் மாறணும், இச்சை மாறணும், போராட்டம் மாறணும், அசுத்தமான வார்த்தைகள் மாறணும், அசுத்த வாழ்க்கை மாறணும், முதிர்வு அடையணும். ராஜ்யத்துக்குள்ள அடுத்த லெவலுக்கு வரும்போது நமக்கு என்ன நடக்கும் தெரியுமா? எனக்கு இருக்கிற அதிகாரம் இன்னதென்று நான் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை ஓட்டு போட போகிறீங்க, போகிற இடத்துல இது ஒரு கற்பனை கதை, போகிற இடத்துல உங்கள் ஓட்டை யாரோ ஒருத்தர் போட்டாங்கன்னு சொன்னால் சும்மா இருப்பீங்களா? என்ன சொல்லுவோம்? என் ஓட்டு எனக்கு போட்டே ஆகணும், எனக்கு தெரியாது, என்ன பண்ணுவீங்கன்னு. அதான் புத்திரன் ஆன பிறகு நம்முடைய உரிமையை உணர்ந்து கொள்ளுகிறோம். ஒருவேளை சத்துரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் திருட முயற்சி செய்ய எழும்பி நிற்போம். நான் கர்த்தருடைய பிள்ளை, எதை இழந்தனோ திரும்ப எனக்கு வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் சபை மக்கள்லாம் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க, போராட்டங்களை சந்திப்பீங்க. ஊழியக்காரனாக நான் நிற்கிறேன்ல, நானும் என் குடும்பமும் கூட பலவிதமான இன்னல்களையும் போராட்டங்களையும் சந்திக்கிறோம். சில பிரச்சனை எப்படி வரும் தெரியுமா? வித்தியாசமாக வரும். அதில் ஒரு பிரச்சனை பிள்ளைகளுக்குள்ளே வரும், பிள்ளைகளை பாதிக்கும், பிள்ளைகளை அது தாக்க முயற்சி செய்யும். ஏன்னா பிள்ளைகள் இடறி போனால் ஊழியக்காரில் நின்று பேச முடியாது. அப்போ பிசாசு என்னென்ன தந்திரத்தை கொண்டு வரணும், அப்போல்லாம் நிற்கணும், ஸ்டாண்ட் எடுக்கணும். இல்லை, நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உள்ளே இருக்கிறேன், கர்த்தர் கொடுத்த பிள்ளை, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை. சத்துரு அவனை என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. நான் இயேசுவின் ரத்தத்தை என் பிள்ளை மேலே என்ன செய்கிறேன், பேசுகிறேன். நீங்கள் நான் தைரியமாக நின்று பேசுகிறேன்னா பலவிதமான போராட்டங்கள் சூழ்நிலைகளிலே தைரியமாக எழும்பி நின்று வார்த்தையின் மேல் நின்று ஜெயம் எடுத்தனால உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு நின்று ஊழியம் செய்ய கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நான் உண்மைக்குமே ரொம்ப மனதார நான் நன்றி சொல்லுகிறேன். அப்போ குழந்தையா பிறக்கிறோம், அடுத்தது என்னவா மாறணும், பிரஜையாக மாறுகிறோம். ஏன்னா குடி உரிமை உள்ளவர்களாக நாம் என்ன செய்கிறோம், மாறுகிறோம். இன்னைக்கு குழந்தையா இருக்கிறவங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்களேன். இந்த பிள்ளைங்க தான், சின்ன பிள்ளைங்க தான். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும், அடுத்த நாள் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கும். பார்த்துறீங்களா? நான் போக மாட்டேன், இன்னைக்கு எனக்கு லீவு, எனக்கு போக இஷ்டம் இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும். குழந்தைகள் தான் லீவ் லெட்டர் கொடுக்காம லீவ் எடுப்பாங்க. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா. என்ன டீச்சர் தான் கூப்பிட்டு கேட்கணும், என்னம்மா உங்க பிள்ளை வரல? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. கொஞ்சம் வளர்ந்து வந்த பிறகு பிள்ளை என்ன சொல்லும் தெரியுமா? ஐயோ, நான்லாம் அப்படி போக முடியாது, இன்னைக்கு லீவுனா இப்போ கூப்பிட்டு சொல்லுங்கம்மா, பேசுங்க, அப்பா அம்மா பேச வச்சிரும். அதான் குழந்தை பருவத்துக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேஜ். சபைக்குள்ள குழந்தையா பிறக்கணும், வளரணும், அடுத்த ஸ்டேஜ் வரணும், பொறுப்பு எடுக்கணும். இது ஏன் சபை, இது எங்க தேவன் கொடுத்த ஊழியம், நான் ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணுன்ற முயற்சி நமக்குள்ள இருக்கணும். மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம், ஒவ்வொருத்தரும் குடி உரிமை பெற்ற பிறகு அடுத்த நிலை என்ன தெரியுமா? யுத்த வீரர்களாய் மாறணும். மூணாவது நிலை என்னங்க? சத்தமா சொல்லுங்க, அது சொல்றதுக்கே பயமா இருக்கு, சத்தமா சொல்லுங்களேன். யுத்த வீரராய் மாறணும். சில தேசங்கள்ல என்னன்னா எல்லாரும் யுத்தத்துக்கு போய் ஆகணும். சும்மா ஆர்மி செலெக்ஷன்ல போய் செலக்ட் எல்லாம் கிடையாது. எல்லாரும் கண்டிப்பா 2 வருஷம் 3 வருஷம் இராணுவத்தில் வேலை செஞ்சு தான் ஆகணும். தேவனுடைய ராஜ்யத்திலும் அப்படிதான். நாம குழந்தையா பிறந்தோம், புரிஞ்சுக்கிட்டோம், வளர்ந்துட்டோம். வளர்ந்து அடுத்த நிலை தெரியுமா? தேவனுக்காக யுத்தம் செய்கிற ஒரு வீரனா நான் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு சிலர் யோசிக்கிறீங்க, நான் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறேனே, 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சே, ஏஜ் பார் ஆயிடுச்சே, என்ன இராணுவத்தில் சேர்த்துக்குவாங்களா? சேர்த்துக்குவாங்கம்மா, நீங்கள் முழங்கால் யுத்தம் செய்யக்கூடிய இராணுவ வீரராக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வயது வரம்பே கிடையாது. கடைசி வரைக்கும் நீங்கள் ஜெபிக்கலாம், கடைசி வரைக்கும் நீங்கள் முழங்காலில் நிற்கலாம். நம்முடைய சபையில் ஜெப ஊழியத்தை துவங்குவதற்கு காரணமாக இருந்த 2 சகோதரிகள். அதில் ஒரு சகோதரி பாலிடெக்னிக்கில் வீடு, நம்முடைய ஆஃபீஸு 4-5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நடந்து வருவாங்க. 10 மணிக்கு முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்கன்னா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சபையில் இருக்கிற அத்தனை பேருக்காக ஒரு கூட்ட மக்கள் தினமும் ஜெபிக்கிறாங்க, பேர் சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி ஒரு நாள் வந்து ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்பவும் அவங்க வீட்டுக்கு நடந்து போகிறாங்க.
வீட்டுக்கு நடந்து போயிட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. 2 மகன்கள், கணவன் இல்லை. 2 பிள்ளைகளும் சாப்பிட்ட பிறகு 3 பேரும் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை சாய்க்கிறாங்க. அந்த ஒரு குடும்பத்தில் மட்டும்தான் நான் எப்போ போனாலும் அம்மா எங்கன்னு கேட்டால் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்போ போனாலும் சரி. இன்னைக்கு அவங்க 2 பிள்ளைகளும் ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். இதுக்கு என்ன வசதி ஒன்றுமே தேவையில்லைங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் யுத்த வீரராக இருக்கணும்னா அந்த மனசு தான், அந்த மனது தான். ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, உமக்காக நான் ஏதாவது செய்யணும். எனக்காக உடைய ஜீவனையே கொடுத்தீங்களே, நான் எவ்வளவு சுயநலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் என் குடும்பம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, நான் இறங்குற ஆண்டவரே போகிறேன். சில பேர் சொன்னீங்க யாருமே இல்லை கூட, போங்க ஆண்டவர் பற்றி சொல்லுங்க. சமீபத்தில் ஒரு ஆட்டோ, குன்னூரில் ஓடுற ஒரு ஆட்டோ நான் ட்ரை பண்ணேன், அவர் நம்பர் கிடைக்கல. ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அவருடைய ஆட்டோவில் ஃபுல்லாக புக்ஸ் வச்சுருக்கிறாரு, நியூ டெஸ்டமெண்ட் வச்சுருக்கிறாரு, ட்ராக்ஸ் வச்சுருக்கிறாரு, எல்லாத்தையும் வச்சுருக்கிறாரு. இது இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அவர் வைத்திருக்கிறார். நான் யோசிக்கிறேன், அந்த மனுஷன் இருக்கிற பாரம் நமக்கு இல்லையே, ஏன் நம்மளால் அந்த நிலைக்கு வர முடியல? 3வது நிலை யுத்த வீரன் என்ற நிலை தான். ஆண்டவர் அதில் தான் ரொம்ப பிரியப்படுறாரு. சரி, இன்னொரு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டேன், முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு, உனக்கு உள்ளதை பற்றிக் கொண்டிரு. பாருங்களேன், இதுல கில்லாடி யார் அப்படின்னா யாக்கோபு தான். கில்லாடி யாருன்னாங்க, யாருங்க? யாக்கோபு தான். அம்மா வயிற்றுலேயே விவரமான ஆள் அவன். அண்ணன் வெளியே முந்தி போயிட்டான உடனே குதிங்கால என்ன பண்ணிட்டான், பிடிச்சிட்டான். இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே என் கிரீடத்தை பற்றி கொண்டு இருக்க எனக்கு உதவி செய்யும். ஏன் அதை சொல்லி வச்சார் தெரியுமா? கிரீடத்தை பிடுங்கிறதுக்கு சத்ரு முயற்சி செய்வான், உங்கள் கிரீடத்தை எடுக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்வான். ஓடுகிற நல்ல ஓட்டத்தில் ஜெயமாய் ஓடி முடிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். மனத்தாங்கல்கள் வரும், வருத்தங்கள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரியாமை வரும், இதெல்லாம் வரும். எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நான் கர்த்தருடைய சேனையில் என்னவா இருக்கிறேன், யுத்த வீரனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, வேத வசனத்தின் சத்தியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக, ரகசியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக சபையில் என்னை ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறீரே. சத்தியங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் அப்படியே புரிந்து கொள்ளும்படி, அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்கும்படி, குழந்தையாய் பிறவாதவர்கள் குழந்தையாய் பிறந்து, குழந்தையாய் இருக்கிறவர்கள் பருவம் அடையவும், பருவத்தில் இருக்கிறவர்கள் சேனையிலே வீரர்களாய் இணையவும் கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த பட்டணத்தை எங்களை நம்பி கொடுத்துருக்கிறீங்க, எங்களை நம்பி இந்த பட்டணத்தில் வச்சிருக்கிறீங்கப்பா. ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கவும், சுவிசேஷம் சொல்ல வேண்டிய நேரத்தில் சுவிசேஷம் சொல்லவும், சாட்சியாய் வாழ வேண்டிய எல்லா பகுதிகளில் சாட்சியாய் வாழவும், யுத்தம் செய்ய வேண்டிய இடங்களில் யுத்தம் செய்யவும் எங்களை நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசிக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். 4 மாதம் தான் இருக்குதுப்பா இந்த வருஷம் முடிய. நிறைய மாற்றங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உடைய வருகைக்குள்ளே ஒரு பெரிய கூட்டத்தை ஆதாயப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. மலடியாயிருந்த அண்ணாளுக்கு 5 பிள்ளை. ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய மலடிகளாக இருக்கக்கூடாது. பிள்ளைகளை பெற்றெடுக்கிற பலத்தை எங்களுக்கு தருவீராக. இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் சொன்னபடி நாங்கள் அப்படி எங்களை மாற்றுகிறதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். அருமையான இந்த நேரத்துக்காக, இடத்துக்காக, வசதிகளுக்காக, நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, ஸ்லாக்கியங்களுக்காக நன்றி சொல்றோம் ராஜா.
எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.